கேமரா தூக்கணும்னா அமைதியாயிடுறான் சிவா. ஃபேன் மாட்டிருக்கு, அதுவுமே காத்து வர மாட்டேங்குது, மேலேயே போகுது காத்து. கீழே வா வான்னு கூப்பிட வேண்டியிருக்கு காத்த வா வான்னு கூப்பிட வேண்டியிருக்கு, அதுவும் வரவும் மாட்டேங்குது. இன்னைக்கு பார்சல் முடிஞ்சிருச்சாங்க. இன்னைக்கு கொரியர் பார்சல் இதான் போட்டோம். இன்னைக்கு முடிஞ்சது. அடுத்த நாளைக்கா இந்த பாக்ஸ் நான் வந்து பெட்ரோல் பங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். கண்ணாடி போடல, ஏன் இருட்டில் இருக்கிற? குழுக்குழுன்னு ஏசி போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறத விட்டு வெளியே கிளம்புறீங்களா? எரிச்சலா இல்ல? ஆமா, மணி 4 ஆயிடுச்சு. அடுத்த வேலையை பார்ப்போம். கதவு பூட்டுங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. யாரும் எதுவும் பதிலும் சொல்ல முடியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, யாருக்கிட்டே எதுவும் கேட்க முடியாது. கேட்டா காசு கேட்பாங்க. நம்ம அவங்கள கேட்டா அவங்க நம்மள கேட்பாங்க. எல்லா வீட்லயும் சண்டே மாதிரி எல்லார் வீட்லயும் படமா ஓடிட்டு இருக்குது. நீங்க எங்க ஒளிஞ்சிட்டீங்க? இங்க வெளியே வாங்க, வாங்க வீடியோக்கு இன்டர்வியூ கொடுங்க. இவங்க தான் வந்து நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எப்பவுமே அழகுதான். நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி வீடு கட்டிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கு கம்பி கட்டுற வேலை செய்யறாங்க. நான் தான் பாரதி ராஜா படமா எடுக்கிற வெக்கத்துல படம் எடுத்துக்கிறேன். இவங்க யாரு? மேஸ்திரி. பக்கத்து பில்டிங் நீங்க தான் மேஸ்திரியா? 2 பில்டிங் நான் தான். ஓ, உங்க இதுக்கும் நீங்க தானா? ஓகே ஓகே. விநாயகண்ண வீட்டுக்கு மேஸ்திரி அவங்க தானா? அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீட்டுக்கும் இவர் தான் மேஸ்திரியா? உங்கள் பேர் சொல்லுங்க. கே கோபால். இன்னைக்கு லீவா உங்களுக்கு? வரீங்களா குன்றத்தூர்? வேலை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஸ்கூல் பையன் சாக்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க. இப்போ போறியா? ஏதோ கிளம்பியாச்சு. சரி வரேண்ணா. ஹலோ, வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதான் வேலையா நம்மளுக்கு? என்னமோ சொன்னீங்களா இதான் வேலையானு? இல்லை, அன்னைக்கு அந்த டீ கடை குடித்தோம். ஆமாம், இன்னைக்கு இந்த டீ கடையில் குடிக்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு டீ கடையாக பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ நான் ஹெல்மெட்டை கலத்தணும். சொல்லுங்க 2 டீ. சுகர் போட்டா சுகர் போடாமலா? எனக்கு சுகர் போட்டு தான். நாட்டு சர்க்கரையா இதுவா? நார்மல். நார்மலா? எனக்கு டீ வேண்டாம். நாட்டு சர்க்கரை ஓகேவா? நம்ம வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு போண்டா வாங்கிட்டு போகிறோம். அவங்க போண்டானா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா அருமையாக நாட்டு சர்க்கரையில் போட்டிருந்தாங்க. புதுசாக நேற்று தான் திறந்துருக்காங்க டீ கடை. அதனால மக்களை கவர்றதுக்காக நாட்டு சர்க்கரை போடுறோம் அப்படின்னா. நாட்டு சர்க்கரை போட்டு நல்ல டீ தானே கொடுக்குறாங்க. அதான் எல்லாரும் இப்போ நாட்டு சர்க்கரை தான் கேட்குறாங்க. நாட்டு சர்க்கரையோட ப்ரொடக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, விலையை கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. அப்போ இன்னும் நிறைய பேர் வாங்குவோம். இன்னும் இல்லாமல் ஒரு புதுசாக திறந்ததுனால 12 ரூபா டீ சொல்லியிருக்காரு. ஓ, குன்றத்தூர் வந்து அதாவது மத்தியானம்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தீஞ்சு காஞ்சி போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஈவினிங் டைமு ஒரு 4 மணிக்கு மேலே வந்தோன்னா அப்போ தான் எல்லா கடையும் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ஏரியாவுக்கு வரதே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வெயிலெல்லாம் நல்லா வீட்டிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும். ஆஃபீஸில் இருக்க வேணாம், ஆஃபீஸில் ஏசி ரூம் இருக்கிற இங்கே ஒரு கடை ஒன்று திறந்துருக்குறாங்க புதுசாக. இருங்க,
நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம வாசலுக்கு வந்தாச்சு, நம்ம போகிற வழிக்கு வந்தாச்சு. யார் கூட்டம் இருந்தா ஒன்று? அதாவது எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கு 1000 தான் என்ன தான் வந்தாலும் நம்மளுக்கு 4 நாள் நூல் போட்டவன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு. அவன் தான் என்னை கூட்டின்னு வந்தான். 4 நாள் நூல் நூல் அதாவது லீவ் போட்டவன். என் ஃபோன் எங்கே வச்சிங்க? ஓகே. மழை நீர் வடி நீர் மேலேருந்து அப்படி இறங்கி கீழே வந்து வடி. ஏங்க அது கரண்ட்டுக்குங்க, உங்களை வச்சுக்கு என்ன செய்யுதுன்னே தெரில எனக்கு. மேலே தான் இருக்கிறாங்க, போங்க. ஆமாம், போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 4 முடிஞ்சிச்சா? போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். மேலே வரீங்களா? ஒன்றும் பேச முடியல, வாங்க. கீழே வந்தாச்சா? நீங்கள் மேலே இருப்பீங்கன்னு வந்தோம் நாங்கள். 2 பேர் தானா? நான் தன்னி ஆளு. அடுத்த டைலாக் என்ன? நான் ஒரு 5 பேர் இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் அதான் வாங்கிட்டு வந்தேன். 5 பேர்லாம் நாங்கள் இங்கே யாருமே 5 பேர் இருக்காங்க. அதான் அவங்க எலெக்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க ஒன்றையும் தான் இருக்கு. சரி இவனையும் விட்டா அப்புறமேட்டு இந்த பக்கம் முடிக்க முடியாது. 4 அந்த பக்கம் முடிஞ்சிடும். சரி சரி. முடிச்சிட்டோம்னாக்கா சாரை தவிர்த்து இந்த பக்கம் போட்டு நல்லா தான் இருக்கு. போட்டாங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டுன்னு இருந்தாங்க. நல்லா இருக்கா? புது கடை ஒன்று நல்லா இருக்கு. போண்டா சாப்பிடுப்பா. போண்டா செட் காணா கை ஆனா கையா ஏன் காளை மாடு இவ்வளோ கோவமாக பார்க்குதுன்னு தெரில. என்ன பார்க்குறீங்க? மாடு அங்கே முறைச்சி பார்த்துது. அப்படியே தான் இருக்குது. ஏன் காளை மாடு மட்டும் முகம் கோவமாகவே இருக்கு? இடம் வந்து பாரு, ரோட்டோட எவ்வளோ கீழே இருக்குது, இடுப்பு அளவுக்கு கீழே இருக்கு. இவ்வளோ தூரம் ஏற்றணும். நம்ம எவ்வளோ தூரம் அப்போ ஏற்றிருக்கிறோம்ல? கரெக்டாக பாரு, முட்டை அளவுக்கு இருக்குது கீழே. 3 அடியா? முட்டை அளவுக்கு இருக்குது கீழே பள்ளம். அப்படி தானே இருந்தது நம்ம இடம். ரோடு எங்கே இருக்குது? இந்த எலிவேஷன் தான் பண்ணுறாங்க இப்போ மேலே. அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் டேங்க்கு கட்டலை. வீட்டுக்கு எலிவேஷனு இந்த சைடு மட்டும் செஞ்சுட்டாங்க. அந்த சைடு இந்த சைடு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸாக நிற்கிது. ரம்ஜான் வந்தது, இந்த அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து அடுத்தது பக்ரீத் வருது. எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லோரும் ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்மளோட பில்டிங்கில் வந்து ஆள் இருக்காங்க. அதனால் போகிறதுனால என்னென்னா ஒருத்தர் ஷிஃப்ட்டு பார்த்து ஷிஃப்ட்டு போகிறதுனால ஆள் அவ்வளோவா கிடைக்க மாட்டுறாங்க வேலைக்கு. ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது, எங்கேயும் வேலை நடக்கலை. என்ன இந்த மாதிரி தான் ஒன்று ஜல்லிக்கட்டு கலையாக இருப்பாங்களோ? ஜல்லி எடுத்து போடு, ஜல்லி எடுத்து போடு. இந்த இடத்த என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு எலிஃபெண்ட் ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசை. அது குட்டி எலிஃபெண்ட் தான் கொஞ்சம் என்ன இருக்கு? குளவி. ஆமாம், ரெட் கலர் குளவி. சொல்லவே இல்லையா அதில் என்ன வைக்க போகிறேன்னு? குளவி தான் வருது. குளவி கூடு வச்சிடலாமா? குளவிக்கு கூடு அதுவே கட்டிக்கோ, நீங்கள் ஏன் வைக்கணும்? அங்கே பறவைகள் வச்சுருக்கலாமா? வச்சுக்கோங்க. முந்தானிக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணாங்கல்ல? ஆமாம், அது எப்படின்னு பார்ப்போமா? இந்த வாட்ச்லாம் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் வாங்குவோம்ல, அந்த மாதிரி. அதுதான் வாட்டர் ப்ரூஃப். இது வரைக்கும் பரவாயில்ல, உயர்த்தி பண்ணிட்டாங்க. அதான் நிறைய பேர் சொன்னாங்க, தரையோட பண்ணாமல் கொஞ்சம் செவுத்தில் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு.
இப்போ தண்ணி ஊற்றி பாரு வடிதான் பார்ப்போம். இந்த ஜன்னல் தான் வந்து எப்போவுமே எல்லோரும் வாட்டர் ப்ரூஃபு மேலே மாடிக்கு பண்ணணும் கண்டிப்பாக. இந்த ஜன்னல் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த செவரை எழுப்பிட்டு திருப்பி உடச்சி செஞ்ச ஜன்னல். இது ஒன்று தான் நம்மளோட கரெக்ஷனில் ஒன்று யூஸ் ஆகுதா? நம்ம வெளிச்சமாக இருக்கலாம். இல்லைன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். அப்படி நல்லா இருக்கு. இங்கே வந்தால் நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குமோ? ஆமாம், எவ்வளோ நேரம் தான் இதே சுற்றி சுற்றி வருதுன்னு. வந்துருவாங்க, இந்த வீடு கட்டுறவங்க வந்துருவாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இருக்காதுங்கிறியோ? நான் எப்போ அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறேன். எல்லாருமே டிவி தான் பார்ப்பீங்க உட்காந்து. அப்புறம் என்ன? ஆமாம், இதில் வரும்ல, இதுதானே மெயின் கல் ஓட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கல் ஓட்டிட்டு அப்புறம் எப்படா இங்கே வந்து இருக்கலான்னு பார்க்குறியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ கொஞ்சம் மாதிரி என்ன சொல்கிறது, அந்த வீட்டில் இருக்கும்போது இப்போ வந்து இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தனால கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது. இப்போ வந்து அது குடோன் பார்த்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வீட்டில் கொஞ்சம் நல்லா கை கால் நீட்டி படுக்க முடியுது. மெயினாக அதான் மெயின். அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அந்த டைனிங் டேபிள்லாம் இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் க்ளீன் ஆகலை, பாதி ஆகலை. வீடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். கடையில் இன்னும் ஜாமான் இருந்து எடுக்கல. கடையில் நிறைய இருக்குது, அது எடுக்கணும். அதை எடுத்தால் தான் இன்னைக்கு நைட்டு எடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காலையிலே போய் நான் மூட்டைலாம் கட்டி வச்சுட்டேன். அதை எடுக்கணும். வேற எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம் எலிவேஷன் எப்படி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம், பால்கனியில் வந்து அவங்க வீட்டில் மழை பெஞ்சு இப்படி தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு. கதவு ஜன்னல் எல்லா இடமும் தண்ணி போயிடுச்சு. அந்த மாதிரி வருமா நம்மளுக்கு? இந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் போட்டிருக்கோம். இங்கே வராதுல்ல, ஜன்னல் வராது. இங்கே நம்ம கீழே வந்து கம்பி வைப்போம். அது இப்படி காற்று வந்து இப்படி தான் அடிக்கும். மேலே சீலிங் இல்லையோ? ம். செங்கல் கலரில் இருக்குது சூரியன். வீடு எப்போ முடியும்ன்ட்டு முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ வந்து குடோன் கிடச்ச உடனே சரி மெதுவாக முடியிட்டோட அப்படி விட்டாச்சு. ஆமாம், வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாம் அங்கே கொண்டு போய் போட்டோம் குடோனில். வீடே ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. அதனால அங்கே ஏசி போட்டுடலாம் நினைக்கிறேன். அந்த வீட்டில். இந்த வீட்லையா? அந்த வீட்டில். ஏன் சொல்கிறேன். ஆமாம், 2 ரூமில் ஏசி இருக்குது. ஹால்லேயும் ஏசி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஆமாம். பண்ணிட்டாங்களா? சூப்பராக இருக்குது இங்கே சன்னு பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு செகண்ட் மாடியும் இருக்குது. நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு மாடி, இது செகண்ட் மாடி. இது ஃபஸ்ட்டு மாடி, இது செகண்ட் மாடி. இந்த மாடியில் ஒருத்தர் இப்போ விமல் இந்த மாடியில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம்னா செல்லின் கீழே இருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். ஆக பொதுவாக ஃபோன் பேசத்தான் நீங்கள் மாடி வச்சுருக்கிறீங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோன் பேசுனா என்ன பேசுவோம் சொல்லு? உள்ளே இருந்தே பேசுவோம், ஹலோ ஹாய். ஆமாம், இவங்களுக்கு மட்டும்தான் சிக்னலே கிடைக்காது.